நைட் டைம் வந்து ஓட்டுறதா வந்து தகவல் வந்துச்சு. அதனால நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான்ட்டு வந்தோம். அதே மாதிரியே வந்துட்டு சீல் வச்ச சாயப்பட்டறையில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க நைட்டு. தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க. ஓட்டக்கூடாது சீல் வச்சது தானே, சாயப்பட்ட சீல் வச்சது தானே, உங்களை தான் கேட்குறேன். புதுசாக வந்துருக்கீங்களா? எப்போ சீல் வச்சதை எப்படி திறந்து ஓட்டுவீங்க? சீல் வச்சதை எப்படி ஓப்பன் பண்ணி ஓட்டுவாங்க? ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி தானே சீல் வச்சிருக்கீங்க. வாங்கிக்கலாம் ஓட்டு மேலே நாளைக்கு இங்கே தங்கிதான் வேலை செய்வாங்க. தங்கியிருக்கேன் சாப்பிடலாம் அப்புறம் ஓடி சாப்பிட்டுட்டாங்க ஆள் ஒருத்தர் உட்காந்து யார் நீ பயந்துட்டாரு. இருங்க பயப்படாது, வாங்க பொறுமையா. திக்குன்னு எனக்கு. ஒண்ணும் பண்ணலாமா? இருங்க, அவரை வெளியே கூப்பிடுவாங்க. தம்பி தம்பி அந்த ட்ரைனேஜ் பண்ணிக்கலாம். இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? என்ன கிரிமினல் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அறிவாளிகளும் நம்ம ஊரில் தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய பைப் போட்டிருக்காங்க பார்த்தியா? ஆமாங்க, அந்த இதுதான் ட்ரைனேஜ் சொன்னா. எப்படி அதான் அந்த பைப் சொன்னல அன்னைக்கு ராஜீவ் மினிஸ்டர் சொன்னோம்ல, ஓட்டிட்டு தான் இருக்காங்க. பண்ணிட்டேன் மேடம், டிசி பண்ணி சீலிங் பண்ணி எல்லாமே உள்ளிட்ட பண்ணி எழுதிட்டு ஆர்டிஓட்ட பேசிடுறேன் மேடம். பேசிட்டு நீங்கள் 1 மந்த் டைம் கேட்டாங்கல்ல? ஆமாம் மேடம். யாருக்குமே கொடுப்பாங்க. இல்ல எதுக்குன்ற 12,000 இருக்கு. போமாடா சார், இது சார் 12,000. ஆமாங்க மேடம். புரியுதுங்களா? இந்த டையிங் அதை எடுத்தாச்சுட்டானா என்ன பண்ணுவோம் நீங்க? கண்டிப்பா மேடம் கலக்கி வச்சிருக்காங்க அடுத்த இதுக்கு. கம்ப்ளீட் பண்ணுறது. இல்லை மேடம், இது வந்து சாயம் போட்டது. எல்லாம் ஓடிட்டு இருக்குமோ? இல்லை மேடம், கெமிக்கல் மட்டும். ரெடி பண்ணிட்டு கொண்டு அப்படியே அது ஊற்றினா ஹீட் சேவ். எவ்வளோ இருக்குங்க? 1300. அதை விடவே இது ஜாஸ்தியாக இருக்குது. அது 12,000, இது 1300 போடுங்க. இந்த துணிலாம் இருக்கு அவ்வளோதானே? ஆமாம்.
இங்கே வந்து சட்டத்துக்கு புறம்பா சீல் வச்ச ஃபேக்ட்ரி 4 மாதம் ஆச்சு. இப்போ அன்டைமில் நைட் டைம் வந்து ஓட்டுறதா வந்து தகவல் வந்துச்சு. அதனால நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான்ட்டு வந்தோம். அதே மாதிரியே வந்துட்டு சீல் வச்ச சாயப்பட்டறையில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க நைட்டு. இப்போ நாங்கள் வந்து கையங்கலமாக பிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து சட்டத்துக்கு விரோதமாக எது பண்ணாலும் நாங்கள் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். எங்கள் தலைவர் ஆட்சியில், எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சியில் இந்த மாதிரி எது நடந்தாலும் சட்டத்துக்கு விரோதமாக நடந்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த புகார் எப்படி உங்கள் தொலைபேசிக்கு பண்ணாங்க தொடர்ந்து மக்கள்? நாங்கள் வந்து 2 நம்பர் கொடுத்துருக்கோம்ல, மக்களுக்கு 2 நம்பர் கொடுத்துருக்கோம்ல, அந்த கால் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஓட்டிகிட்ருக்காங்க நைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்துச்சு. அதன் அடிப்படையில் நாங்கள் வந்தோம். 1 மாத கால அவகாசம் கொடுத்துருந்தீங்க, ஆனாலும் பார்த்தீங்கன்னா அப்படி முறைகேடாக இயங்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன நம்ம நான் வந்து தொழிலாளர் அடைவாங்கன்னு சொல்லி தான் நான் 1 மந்த் டைம் கொடுத்தேன். அதாவது ஓட்டக்கூடாது, அதுக்கு இடிபி எல்லாம் போட்டுட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் டைம் கொடுத்துருந்தேன். அதேமாரி இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால வந்து அந்த ஒரு மாதம் அவகாசமும் கிடையாது. இந்த சட்டவிரோத சாய தொழிற்சாலைக்கு நீங்கள் எது மாதிரியான எச்சரிக்கை விடுக்கிறீங்க? இது மாதிரி தொடர்ந்து இது மாதிரி பண்ணும்போது எது மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கலாம்னு சொல்லுங்கள். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ கண்டிப்பாக எடுப்போம். ஓகே. From politics to spirituality, from cinema to crime, one network connects the Tamil world. This is U Tamil.